ஹாய் அஸ்ஸலாம் வலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நூர் கேண்டிட் கிரியேஷன்ஸ். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் March 1, March 3, March 6 இந்த 3 நாட்களில் ரீஃபண்ட் ரிலேட்டடாக ரொம்பவுமே முக்கியமான நிறைய அப்டேட்ஸை நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கேட்க மறந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்பை தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ யாராவது கேட்க மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் கேளுங்க. அண்ட் அதை பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ரீஃபண்ட் ஃபார்ம் சம்மந்தமான நிறைய விஷயங்களையும் இதில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். March 1 நோட்டீஸ் போர்டில் சார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ரிலேட்டடான ரொம்பவுமே முக்கியமான விஷயங்களை அங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே அக்ரிமெண்ட் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். ஆல்ரெடி ரீஃபண்ட் வாங்கிட்டேன் ஆனால் ஒர்க்கிங் அமௌண்ட் இன்னும் வாங்கலை அப்படிங்கிற நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே அக்ரிமெண்ட் ஃபார்மை சப்மிட் செய்யணும். ரீஃபண்டும் வாங்கிட்டேன், வேலட் அமௌண்ட்டும் எனக்கு வந்துருச்சு, இப்படிப்பட்ட நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்களுமே அக்ரிமெண்ட் ஃபார்மை கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் மெம்பர்ஸ் இந்த செய்தியை உங்களுடைய டவுன்லைனர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை தவற விட்டுட்டா மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிறதையும் சார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பணம் வேணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. இதற்கான வாய்ப்பு வரக்கூடிய சனிக்கிழமை வரதான் எனேபிளில் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃபார்ம் சப்மிட் செய்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் நடைபெறும். இதை சப்மிட் செய்யலை அப்படின்னா ரீஃபண்ட் கிடைக்காது. இறுதியாக எஸ்பிஓவில் சேர்ந்தவங்களில் இருந்து தான் ரீஃபண்ட் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ December 3 பிரேக் விட்டாங்க அப்படின்னா December 3, December 2, December 1 இப்படி பேக்வேர்ட்ஸ் நம்பரில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த முறையில் தான் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி முறை அக்ரிமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணுறதுல நிறைய பேர் தவறுகள் பண்ணியிருக்கிறது காரணத்தினால ஆன்லைனில் அக்ரிமெண்ட் ஃபார்மை சப்மிட் செய்யக்கூடிய முறையை எஸ்பிஓ கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே இதை சப்மிட் செய்யணும். யாரெல்லாம் ரீஃபண்ட் ஃபார்மை ஃபில் செய்யணும் அப்படின்னா 13 பாயிண்ட்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சவங்க, ஐடி பிளாக்ல இருக்கிறவங்க, எந்தவித ஆக்டிவும் இல்லாத சஸ்பெண்ட் ஆன நபர்கள், ரீஃபண்ட் டீமை செலக்ட் செஞ்சவங்க, யாராக இருந்தாலுமே ரீஃபண்ட் ஃபார்மை சப்மிட் செய்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் அப்ளை செஞ்சு இன்னும் ரீஃபண்ட் பணம் பெறாத நபர்களில் யாராவது ரீஃபண்டை நான் தவறுதலாக செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரீஃபண்ட் வேணாம், அதுக்கு பதிலாக என்னுடைய ஐடியை ஆக்டிவேட் செஞ்சு தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஓ கேரில் அதர்ஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ அப்படின்னு டைப் செஞ்சு அனுப்புனா போதும். உங்களுடைய ஐடி விரைவில் ஆக்டிவேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரீஃபண்ட் பணம் வாங்கினவங்களுக்கு இது பொருந்தாது. ஆல்ரெடி ரீஃபண்ட் பணம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ஐடி கண்டிப்பாக ஆக்டிவேட் செய்ய முடியாது. ரீஃபண்ட் பணம் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஃபார்மை சப்மிட் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னா, நேம், ஸ்டாஃப் ஐடி எல்லாம் சரியாக இருக்கா, நம்ம இந்த ஐடியில் தான் நம்ம ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு விரும்புகிறோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கா, முக்கியமாக பேங்க் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தென் பேங்க் ஹோல்டர் நேம் கூட மேட்ச் ஆகக்கூடிய பேன் கார்டு நம்பர் இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அப்புறம் தான் அக்ரிமெண்ட் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணணும். எஸ்பிஓவுடைய ப்ரொஃபைல் நேமும் பேங்க் ஹோல்டர் நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் பேங்க் ஹோல்டர் நேமில் பேன் கார்டு இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து யாருக்குள்ள ஏதாவது ஒருத்தவங்களுடைய பேன் கார்டு நம்பரை கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு நம்பரே இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலியில் யாருடைய பேன் கார்டு நம்பராவது அங்கே மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனுவில் சரி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்மில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையுமே பொறுமையாக வாசித்து பார்த்து தெரியல புரியலை அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக தமிழாக்கம் செஞ்சு அதை படித்து பார்த்து எல்லா பாயிண்ட்ஸையுமே நீங்கள் டிக் செஞ்சால் மட்டும்தான் ஃபார்ம் சப்மிட் ஆகும். கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் இருக்கும்.
18% டிடக்ஷன் மட்டும்தான் இப்போ நடக்குது. ஒர்க்கிங் அமௌண்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அப்படி வந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓக்கு கட்டின அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டின பணம், நீங்கள் சம்பாதிச்ச பணம் ரெண்டையுமே சேர்த்தாலுமே நீங்கள் வந்து கட்டின பணம் உங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 18% டிடக்ஷன் எடுத்தாங்க இல்லையா, அதையும் சேர்த்து எந்தவித லாஸும் மக்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து அதையும் சேர்த்து மக்களுக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் எஸ்பிஓ வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் சார் இந்த இடத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க. 20 பாயிண்ட்ஸை சரியாக வாசித்து பார்த்து அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். ஃபார்ம் ஃபில் செஞ்ச டேட்டில் இருந்து எஸ்பிஓ சைடில் இருந்து அதை 3-4 நாட்களில் அப்ரூவல் செய்வாங்க. அப்ரூவல் ஆனதில் இருந்து 30 to 60 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அவங்களுடைய ரீஃபண்ட் உங்களை வந்தடையும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 60 நாட்களுக்கு யாரையும் எங்கேயும் போய் தொந்தரவு பண்ணாதீங்க. இது குறித்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை மற்ற ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ எஸ்பிஓ கேரை மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. எஸ்பிஓ கேரில் எல்லாத்துக்குமான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்பிஓவில் நியூ ஒர்க் ஆரம்பிக்க போது எல்லாருமே நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மார்ச் 1 இருந்து ரீஃபண்ட் ஃபார்ம் சப்மிட் செய்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகியிருக்கு. இன்னும் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீஃபண்ட் கிரெடிட் செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கிறத வந்து போர்ட்டலில் எக்ஸ்ட்ரா மெனுவான ரீஃபண்ட் ப்ரூஃப் அப்லோட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிறத வச்சு தான் உங்களால் வந்து பணம் கிரெடிட் ஆனதை உறுதி செய்ய முடியும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, வாட்ஸ்அப்லனா மெயில் மூலியமாக கிரெடிட் இன்ஃபோவை வந்து அந்த நபருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா அனுப்புறதுக்கான ஒரு முறையும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. இன்கேஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதையும் நோட்டீஸ் போர்டில் தான் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நியூ ஒர்க் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் சார் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ச் 3 சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, நியூ ஒர்க் வந்து லான்ச் செய்கிறதுல வந்து சில இஷ்யூஸ் இருக்கிற காரணத்தினால நியூ ஒர்க் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சார் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்ச் 2 நம்மளுக்கு வந்து ஒர்க் ரீஓப்பன் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ ஆக முடியல. காரணம் என்னென்னா சில இஷ்யூஸ் வந்திருக்கு. அதனால் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு டாஸ்க் டுடே டாஸ்க் அந்த பேஜில் வந்து ஷோ ஆகிற மாதிரியும் செஞ்சுருக்காங்க. யாராவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரீஃபண்ட் ஃபார்ம் சப்மிட் செய்கிறவங்க விரைவில் செய்யுங்க அப்படின்னும் சார் வந்து சொல்லியிருக்காங்க. இதை எல்லாருக்குமே தெரிவிங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை தான் இதற்கான கடைசி நாள். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பேமெண்ட் கிரெடிட் செய்கிறத எப்போது ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது குறித்தும் சார் வந்து பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. தென் மார்ச் 6 வந்து நோட்டீஸ் போர்டில் சார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நியூ ஒர்க் வந்து மார்ச் 10 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து டுடே டாஸ்க் பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் தான் நிறைய பிழைகள் நடக்குது. கிட்டத்தட்ட 1 lakh மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. ஆனால் 40,000 பேர் மட்டும்தான் ரெகுலராக ஆக்டிவாக எல்லா வரைக்குமே வந்து செஞ்சிட்ருக்காங்க. அடுத்த வாரம் நியூ ஜாயினிங் இருக்கும். அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க. சைட் பை சைட் பேமெண்ட்ஸும் போயிட்டு இருக்கும். மார்ச் 10 இருந்து பேட்சாக தான் வந்து வேலை வந்து ஆரம்பமாக போகுது. இந்த முறை வந்து மைக்ரோ டாஸ்க்கோ பிழை இல்லாமல் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சார் சொல்லியிருக்காங்க. இதுவரை நிறைய மைக்ரோ டாஸ்க் ஒர்க்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கு. காரணம், நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கிறது கிடையாது. மீடியா அஃபிஷியலில் இது குறித்து நிறைய வீடியோக்கள் இருந்தாலும் அதை பார்க்கறது கிடையாது. இதனால தான் அந்த மிஸ்டேக்ஸ் நடக்குது. ஸோ இனி நடக்காமல் பார்த்துக்கங்க. இதுக்கப்புறமா எந்தவித தவறும் நடக்காமல் இருக்க சில மாற்றங்களை எஸ்பிஓ கொண்டு வந்திருக்கு. காத்துருங்க. அடுத்த அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரம் சார் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரத்திலிருந்து ரீஃபண்ட், ஓல்டு வித்ட்ராவல் உட்பட எல்லா பெண்டிங்குமே போட ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச் 15க்கு மேலே நியூ வித்ட்ராவல் நடைபெறலாம் அப்படின்னும் சார் சொல்லியிருக்காங்க. நியூ வித்ட்ராவல் 7 நாட்களுக்குள்ள மக்களை சென்றடையக்கூடிய வகையில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ரீஃபண்ட் ஃபார்ம் பிழை இல்லாமல் சரியாக ஃபில் பண்ணுங்க. ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா?
அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். ரீஃபண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஒர்க்கிங் அமௌண்ட் வேணும் அப்படின்னாலும் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எந்த டைப்பில் நீங்கள் ரீஃபண்ட் மெம்பர்ஸாக இருந்தாலும் கட்டாயமாக ஃபார்மை சப்மிட் செய்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ரீஃபண்டை தவறுதலாக செலக்ட் செஞ்சுட்டேன், தற்போது ஒர்க்கை வந்து நான் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மக்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ்பிஓ கேரை ரெக்வஸ்ட் கொடுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா ஐடி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து வேலை செய்யலாம் அப்படின்னும் சார் வந்து இந்த இடத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். நியூ ஒர்க்கை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது மாதிரியான நீளமான ஆடியோக்கள்லாம் கண்டிப்பாக வர்றது குறைஞ்சி போயிடும். அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷனுமே வெல்கம் பேஜ், டாஸ்க் பேஜில் தான் ஷோ ஆகிற மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. வருங்கால எஸ்பிஓ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நோட்டீஸ் போர்டில் வர்றது வந்து குறையும். ஏன்னா வந்து சாருக்கும் நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய போர்ட்டல்லே ஷோ ஆகிற மாதிரியான விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. இனி வர்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேசிக் நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டை தவறாமல் ஃபாலோ பண்ணணும். இதுதான் சார் வந்து மார்ச் 1, 3 அண்ட் 6 இந்த 3 நாட்களில் கொடுத்த ஃபுல் டீட்டெயிலான ஆடியோவுடைய எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் சார் இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்ட் போய் ஆடியோ கேளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.